சுயம்வரம் என்றும் சுயம்வரம். காஃபி வாங்கிக்கோங்க. வர்ஷா, என்னாச்சுமா? ஒன்னும் இல்லைன்னா ஏண்டி இப்படி இருக்க? உன் ஃப்ரெண்டு கூட ஷாப்பிங் போயிட்டு சாரி வாங்கிட்டு வரேன்னு சொன்ன. ஆமா, ஷாப்பிங்க்கு போயிட்டு வந்ததுனால தான் எரிஞ்சு போயிடுச்சு. உன் ஃப்ரெண்டு கூட ஷாப்பிங் போயிட்டு சாரி வாங்கிட்டு வரேன்னு சொன்ன. ஆமா, ஷாப்பிங்க்கு போயிட்டு வந்ததுனால தான் எரிஞ்சு போயிடுச்சு. எரிஞ்சிருச்சா? என்னடி, அந்த ஷாப் மொத்தம் எரிஞ்சிருச்சா? இந்த நக்கலுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல, எனக்கு தான் எரிஞ்சு போச்சு. கிழிச்சு போட்டுட்டேன். என்னது, கிழிச்சிட்டியா? எதம்மா? நான் ஆசைப்பட்ட பட்டு புடவைய கிழிச்சு போட்டுட்டேன். என்னது, பட்டு புடவைய கிழிச்சிட்டியா? எதுக்குடி? எதுக்குன்னா, அந்த புடவையோட பில்ல விட டபுள் மடங்கு அவங்க முகத்துல வீசி எறிஞ்சிட்டு. சபாஷ் வர்ஷா, சபாஷ். நீ ஏன் பொண்ணு நிரூபிச்சிட்ட. 1000 என்ன லட்சம் போனாலும் சரி, தலை நிமிந்து நிக்கணும்னு நீ நிரூபிச்சிட்ட. போதும், நிறுத்துங்க. உங்க பொண்ணு பண்ண காரியத்துக்கு ஏண்டி இந்த மாதிரிலாம் பண்ணேன்னு சொல்லி திட்டாம சபாஷ்னு சொல்லி அவளை பாராட்டுறீங்களா? பார்வதி, என் பொண்ணு எது செஞ்சாலும் அது சரியா தான் இருக்கும். இதே மாதிரி அவளை தலையில தூக்கி வச்சுக்கிட்டு இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கீங்க. என் பொண்ணுக்கு என்னடி குறைச்சல்? அவ ராணி, நம்ம வீட்டு இளவரசி. யுவராணி தான், கல்யாணம் ஆகாத யுவராணி. இவ வயசு பொண்ணுங்க எல்லாருக்கும் கல்யாணம் நடந்துருச்சு. என் பொண்ணோட கல்யாணம் நடக்க போகுது, அதுவும் கூடிய சீக்கிரம். டாடி. ஆமா வர்ஷா, ஸ்டேட்ல இருக்கிற நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனி மூலமா நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆதித்யா நாளைக்கு இந்தியா வர்றாரு. டாடி, இந்த விஷயத்தை நீங்க இதுவரைக்கும் ஏன் என்கிட்ட சொல்லல? உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு தான். சரியா போச்சு. எவனோ உங்கள மாதிரி சொன்னானா, இன்னும் மாப்பிள்ளை பார்க்கல, கல்யாணத்தை பண்ணல, அதுக்குள்ள குழந்தை பேரு சோமுன்னு சொன்னாங்களாம். பார்வதி, பின்ன என்னங்க, ஆதித்யா இந்தியாக்கு வரானதும் உங்க பொண்ணுக்கு கல்யாணம் ஆன மாதிரியா? வேண்டான்னு சொன்னவன் ஒத்துக்குவானா? உன் பொண்ணு கழுத்துல தாலி கட்டின மாதிரியா? மம்மி, உன் பொண்ணு அவ்வளவு குறைச்சலா எடை போடாத. நான் ஆதித்யாவோட சபதம் போட்ட நாளு நாளையோட தான் முடிய போகுது. ஆதித்யா இந்தியாக்கு வர்றது நாளைக்கு தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆதித்யா வர்றது எனக்காகத்தான், இந்த அக்னி வர்ஷாக்காக தான். நோன்னு சொன்ன அந்த வாயால எஸ்ன்னு சொல்றதுக்காகத்தான். விட மாட்டேன், அந்த கல்யாணம் நடக்க விட மாட்டேன். கோட்டி, உன்னை எதுக்காக இங்க வர சொன்னேன் தெரியுமா? தெரியும் தெரியும் அண்ணி. நடக்க போற கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு, கல்யாணம் வந்து உங்க பொண்ணு கழுத்துல தாலி கட்டுறதுக்கு. புரிஞ்சுதுல? எங்க அண்ணன் அவர் வசதியா இருக்காருன்ற திமிர்ல என்னால அவரை எதுவும் பண்ண முடியாதுன்னு நினைச்சிட்டு இருக்காரு. இந்த தங்கச்சி அழ வச்சு அவரோட பையனுக்கு வேற ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க போறாரு. எத்தனையோ கல்யாணத்துல தாலி கட்டுற நேரத்துல கூட கல்யாணம் நின்னு இருக்கு. டோன்ட் வரி, அந்த கல்யாணம் எப்படியாவது நிப்பாட்டுறேன். கோட்டி, எனக்கு தேவை அந்த கல்யாணம் நிக்கிறது மட்டும் இல்ல, என் பொண்ணு அந்த வீட்டுக்கு மருமகள் ஆகணும், அந்த கல்யாணுக்கு பொண்டாட்டி ஆகணும். ஆயிடுவான் அண்ணி. அதை நடத்தி காட்டுறதுக்காக தானே இந்த கோட்டி இங்க வந்திருக்கேன். கோட்டி, இந்த மாதிரி சமாதானம் சொன்ன என் பையன் கடைசி நேரத்துல முடியாதுன்னு சொல்லி இந்த ஊரை விட்டு ஓடி போயிட்டான். அதுக்காக தான் உன்னை கூப்பிட்டேன். நீ என்ன பண்ணுவிய எனக்கு தெரியாது, நான் நினைச்சது நடந்தே தீரணும், அவ்வளவுதான். அண்ணி,
இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு இருக்கு. என்ன அது? நம்ம காரியத்தை நடத்தணும்னா எதை வேணாலும் செய்யலாம் நீ. அப்படின்னா சிம்பிள். முதல்ல நினைச்ச 3 நடக்காது. இனி மீதி இருக்கிறது 4வது. அது பெரிய அளவுல இருக்கும். அப்படின்னா நீ அந்த கல்யாணம் எதுவுமே பண்ண மாட்டேன். பயத்தை காட்டி நம்ம வழிக்கு கொண்டு வருவேன். கோட்டி, அந்த கல்யாணம் ஒண்ணு கோழை கிடையாது. அவனை ஆக்குவேன். இந்த உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு மனுஷனும் கோழையாவான். தான் விரும்புற பொண்ணுக்கு ஆபத்து இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா அவன் கோழையாதான் ஆவான். அப்படின்னா உன் பிளான் என்ன? கிட்னாப். கிட்னாப்பா? யார? வேற யார? அந்த சந்தியாவை தான். முடியுமா? கண்டிப்பா பண்ணிடுவான் நீ. சரி, ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, எக்காரணத்து கொண்டு என் பேர் வெளியே வரக்கூடாது. வராது. உங்க பேர் மட்டும் இல்ல நீ, உங்க பையன் பேர் கூட வராது. நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் பக்காவா பிளான் பண்ணி முடிச்சிடறோம். எந்த பிரச்சனையும் வராதுல்ல? எந்த பிரச்சனையும் வராத நீ. அந்த காலத்திலேயே காதலுக்காக எவ்வளவு சண்டை வந்திருக்கு, தியாகமும் பண்ணிருக்காங்க. தான் விரும்பிய காதலிக்காக தன் காதலியே தியாகம் பண்ணுவான் அந்த கல்யாண். நீங்க விரும்பின மாதிரியே அந்த கல்யாண் உங்க பொண்ணு கழுத்த தாலி கட்டுவான். ஆனா டவுட்லயே ஆரம்பிக்கிற எந்த வேலையும் டேட் பார்த்து வச்ச முகூர்த்தத்து மேல இந்த கோட்டிக்கு நம்பிக்கையே இல்ல. கல்யாண் ரொம்ப நல்லவன்னு உனக்கும் எனக்கும் நல்லாவே தெரியும். ஒரு நல்லவன் இன்னொரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டிட்டா பழைய காதலை மறந்து புது பொண்டாட்டியை ஏத்துப்பான். தாலி கட்டின பொண்டாட்டிக்கு கடைசி வரை புருஷனா இருப்பான். நீங்க ஓகேன்னு சொன்னா போதும், இந்த கோட்டியோட விஸ்வரூபத்தை நீங்க பாப்பீங்க. ஓகே, நாளைக்கே டைம் குறிச்சிட்டேன் அண்ணி. நாளைக்கே வேலையை ஆரம்பிச்சிடுறேன். நிஜமாவே நாகராஜர் நம்ம கேக்குற வரலாம் கொடுத்துருவாரா? உன்னை பார்த்தா மாடர்னா இருக்கு, நீ இப்படி பண்ணனா யாருமே நம்ப மாட்டாங்க. ஆனா நீ என்னடானா மூட நம்பிக்கை, அது கூட இந்த கடவுள் நம்பிக்கை. என்னக்கா இதெல்லாம்? சரி, மூட நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு கடவுள் மேல நம்பிக்கை இருக்க கூடாதுன்னு யாராவது சொன்னாங்களா என்ன? அப்படின்னா இந்த புத்துக்குள்ள இருக்கிற நாகராஜர் உண்மையிலே கடவுள் தானா? பாலை ஊத்து நான் குடிச்சிருவாரா? முட்டையை வச்சு சாப்பிட்டுருவாரா? சரி, தப்புமா? கடவுள் பக்தி எல்லாம் சொன்னா புரியாது, அனுபவத்துல தான் நீ புரிஞ்சுக்க முடியும். நம்பிக்கை, மூட நம்பிக்கை இதெல்லாம் இந்த காலத்துல இருந்து இல்ல, காலங்காலமா வரக்கூடிய ஒண்ணு. ராக்கெட்ல மனுஷன்
பூமிக்கும் சந்திரனுக்கும் நடுவுல போக்குவரத்து நடத்துற இந்த காலத்துல கூட என்னக்கா இதெல்லாம்? சரி, எந்த காலமா இருந்தாலும் மனுஷன் மனுஷன்தான், தெய்வம் தெய்வம்தான். பக்தி இருக்கிறவனோ இல்லாதவனோ அவனுடைய வாழ்நாள்ல ஒரு தடவையாவது ஐயோ கடவுளேன்னு சொல்லாம இருக்க மாட்டான். கடவுள்னா பயம் இல்ல, நம்பிக்கை. நம்ம மேல நமக்கு ஒரு நம்பிக்கையை வர வைக்கிறதுக்கு ஏதோ ஒரு மறைமுக சக்தி இருக்கு. அந்த சக்தியை தான் நம்ம நம்புறதும் கும்பிடுறதும் பூஜிக்கிறதும் இந்த நாகராஜனோட ரூபத்துல. கடவுளே, எனக்கு நினைவு தெரிஞ்சதுல இருந்து ஒவ்வொரு நாளும் உனக்கு பாலாபிஷேகம் பண்ணிட்டு தான் இருக்கேன். மனசார உன்னை நம்பி நான் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு கன்னி பொண்ணா உனக்கு கடைசியா நான் பூஜை பண்றேன். என்னை காதலிக்கிறவன், என்னை முழுசா புரிஞ்சுக்கிட்டவன் எனக்கு புருஷனா வரப்போறா. நாளைக்கு எனக்கு கல்யாணம். என்ன நீங்க தான் ஆசீர்வாதம் பண்ணணும். போலாம். போங்கடா. ஏய், வாய மூடு, வாய மூடு. ஏய், விடுங்கடா. என்ன எங்க கூட்டிட்டு போறீங்க? ஏய், ஏய், சொல்றேன்ல, வாய மூடு. விடுங்க. யார் நீங்க? விடுங்கடா. ஏய், அம்மா கத்திக்கிட்டே இருந்தேன்னா கொன்னு போட்டுருவேன். வாய மூடிட்டு இரு.
ஏய் என்னதான் சொல்றேன்ல, கொஞ்ச நேரம் அமைதியாவா. என்ன வேணும் உங்களுக்கு? ஏய் நீதான். அப்பாக்கு போன் பண்ண ரொம்ப கவலைப்படுவார். மாமாக்கு சொல்றதுதான் கரெக்ட். ஹலோ மாமா, நான் தான். சிரிஷா, நான் தான் மாமா. என்னாச்சு? நானும் அக்காவும் இங்க கோவிலுக்கு வந்திருந்தோம். அக்காவை 4 பேரை பலவந்தமா கார்ல கடத்திட்டு போயிட்டாங்க மாமா. ஆசை நிலா வாசல் வந்ததடி, என் மனசெல்லாம் பூமழையை வாரி தந்ததடி. பூவனமாய் இதயம் மாறுதடி, என் அணுக்களிலே புது ராகம் வழிந்து ஓடுதடி. நான் தேடும் கீதம் இவள்தானா வேதம், துணை வந்தால் போதும் வாழ்வே சுகமாகும். சொர்க்கலோகம் என கண்டேன் பெண்ணே நான் உன்னை. சுயம்பரம் என்றும் சுயம்பரம், சுயம்பரம் என்றும் சுயம்பரம். பூவே நீ சிரித்தாலே இதயம்